புனித அல்போன்ஸ் லிகோரி இத்தாலியில் பிறந்த கத்தோலிக்க துறவி. புனித அல்போன்ஸ் லிகோரி இத்தாலியில் பிறந்த கத்தோலிக்க துறவி. கத்தோலிக்க ஆயரான இவர் ஒரு தெய்வீக பிறவி. 1696 செப்டம்பர் 27 பிறந்த இவர் ஒரு மெய்யியல்வாதி. 1696 செப்டம்பர் 27 பிறந்த இவர் ஒரு மெய்யியல்வாதி. இறை அழைத்தலை பெற்ற இவர் ஒரு இறையியல் ஜோதி. இவரால் நிறுவப்பட்டது உலக இரட்சகர் சபை. உலக இரட்சகர் சபை. இவர் ஒரு கத்தோலிக்க திருச்சபையின் மறை வல்லுனர் வகை. இவரால் தான் நிறுவப்பட்டது உலக இரட்சகர் சபை. இவர் ஒரு கத்தோலிக்க திருச்சபையின் மறை வல்லுனர் வகை. இவர் முன்னாளில் செய்து வந்தது வழக்கறிஞர் பணி. இவர் இந்நாளில் திரு அவையின் புனிதமான கனி. லிகோரி தம் 16ஆம் வயதில் தன் திட்டப்படி சட்டம் படித்தார். சட்டம் படித்த இவர் 8 ஆண்டுகளுக்கு பின் இறை திட்டப்படி வாழத் துடித்தார். இந்த வழக்கறிஞர் வழக்கத்துக்கு மாறாக ஒரு வழக்கில் தோல்வியை தழுவினார். இந்த மெய்யியலாளர் வழக்கறிஞர் பணிக்கு தன் கையை கழுவினார். லிகோரிக்கு 8 ஆண்டு வழக்கறிஞர் பணியில் ஒரு முறை வந்தது தோல்வி. புனித அல்போன்ஸ் லிகோரிக்கு இங்கேதான் வந்தது ஒரு கேள்வி. லிகோரிக்கு 8 ஆண்டுகள் வழக்கறிஞர் பணியில் ஒரு முறைதான் வந்தது தோல்வி. புனித அல்போன்ஸ் லிகோரிக்கு இங்கேதான் வந்தது ஒரு கேள்வி. லிகோரிக்கு ஒரு சொத்து வழக்கு தலை குறிவை தந்தது. அந்த தோல்வியால் தான் இவர் இறை பணியாளராய் வந்தது. லிகோரி நீதிமன்றத்தை விட்டு வெளியேறும் போது சொன்ன வார்த்தைதான், உலகே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று. உன் மூலம் என் கேலி பேசும் உலகையும் அறிந்து கொண்டேன். லிகோரி நீதிமன்றத்தை விட்டு வெளியேறும் போது சொன்ன வார்த்தைதான், உலகே உன்னை தெரிந்து கொண்டேன். உன் மூலம் என்னை கேலி பேசும் உலகம் போலி என்றும் கண்டுகொண்டேன். ஏ நீதிமன்றமே, இனி உன்னை நான் தேடி வரமாட்டேன். இனிமேல் நான் ஒரு வழக்கையும் தொடமாட்டேன். இதுதான் லிகோரி நீதிமன்றத்தில் எடுத்த சபதம். உண்மையில் இந்த இறையியலாளருக்கு இதுதான் நல்ல சகுனம். வழக்கில் தோல்வியை தழுவிய லிகோரி 3 நாள் உணவு உண்ண மறுத்தார். அந்த வழக்கு தந்த தோல்வியால் உலகையே வெறுத்தார். லிகோரி தம் 27ஆம் வயதில் வழக்க தொழிலை கைவிட்டார். அதன் லிகோரிக்கு இறை அழைத்தலை பெற்றார். 1721ஆம் ஆண்டில் லிகோரி அல்போன்ஸ் என்ற பெயர் தாங்கி குருவானார். 1721ஆம் ஆண்டில் லிகோரி அல்போன்ஸ் என்ற பெயர் தாங்கி குருவானார். லிகோரி ஒரு வழக்கு தந்த தோல்வியால் தான் குருவாக உருவானார். 1732ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 9ஆம் நாளில் இவரால் உருவானது உலக இரட்சகர் சபை. 1732ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 9ஆம் நாளில் இவரால் உருவானது உலக இரட்சகர் சபை.
திருமறை சபைகளில் இதுவும் ஒரு வகை. இது 20 வருடம் நேவிஸ் மறைமாநில மக்களை திருமறைக்கு திருப்பினர். 20 வருடம் நேவிஸ் மறைமாநில மக்களை திரு அவைக்கு திருப்பினார். அதன்பின் லிகோரி எழுத்து பணி செய்ய விரும்பினார். லிகோரியை தேடி வந்தது ஆகத்தா தெய்கோட்டி மறைமாவட்ட ஆயர் பதவி. லிகோரியை தேடி வந்தது ஆகத்தா தெய்கோட்டி மறைமாவட்ட ஆயர் பதவி. இவர் 13 ஆண்டுகள் செய்து வந்தார் மறைமாவட்ட மக்களுக்கு உதவி. ஆகஸ்ட் 1, 1787 தம் 90ஆம் வயதில் பகானி காம்பானியா என்ற இடத்தில் இறந்தார். ஆகஸ்ட் 1, 1787 தம் 90ஆம் வயதில் பகானி காம்பானியா என்ற இடத்தில் இறந்தார். கடவுள் இந்த மண்ணுலக புனிதருக்கு விண்ணுலக கதவை திறந்தார். 15/1, 1816 திருத்தந்தை 7ஆம் பயசால் வழங்கப்பட்டது இவருக்கு அருளாளர் பட்டம். 15/9/1816 திருத்தந்தை 7ஆம் பயசால் வழங்கப்பட்டது இவருக்கு அருளாளர் பட்டம். 26/5/1839 லிகோரிக்கு திருத்தந்தை 11 கிரகோரியாரால் வழங்கப்பட்டது புனிதர் பட்டம். 23/3/1871 ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பயசால் திருச்சபையின் மறை மல்லுரர் பட்டத்தை வழங்கினார். 23/1871 ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பயஸ் இவருக்கு திருச்சபையின் மறை பட்டத்தை வழங்கினார். இப்புனிதர் பூமியில் வானக புனிதர் போலவே விளங்கினார். ஆகஸ்ட் 1 இன்றுதான் இப்புனிதரின் திருவிழா. ஆகஸ்ட் 1 இன்றுதான் இப்புனிதரின் திருவிழா. இத்திருவிழா திரு உலக இரட்சகர் சபைக்கு பெருவிழா. ஆகஸ்ட் 1 இன்றுதான் இப்புனிதரின் திருவிழா. இத்திருவிழா உலக இரட்சகர் சபைக்கும் பெருவிழா.